மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் இப்போது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக 40 வயதுகளுக்கு தாண்டினவர்களுக்கு உச்சகுருவானவர் இப்போது ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் தொழில்துறை முன்னேற்றங்களை கொடுப்பார். ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இளைஞர்களுக்கு இருந்தே தீரும். நல்ல வேலையாக பாதுகாப்பு கவசமாக குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். ஆனால் ஜென்மச்சனி தான். சனி பகவான் எப்போவுமே ஒரு ராசியில் வந்து உட்கார்ந்தார்னா அந்த ராசியை தாமதப்படுத்துவார், தடைகளை ஏற்படுத்துவார், முடக்குவார். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தப்பிச்சிட்டிங்க. ஒரு வருஷமாக உங்களுக்கு டைம் நல்லா இல்லை. இப்போ இந்த மே மாதத்துலேருந்து அப்படியே நல்லா இருக்குது. இந்த ஆனி மாதம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குத்துதே குடைதேன்ற மாதிரியாக ஏதாவது ஒன்று அகலக்கால் வச்சுட்டு அவரவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளின் அடிப்படையில் இதை செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன், இங்கே ஏமாந்துட்டேன், அங்கே ஏமாந்துட்டேன்னு இருக்கும். ஒருத்தர் பணத்தை ஏமாறுவார், ஒருத்தர் உடலை ஏமாறுவார், ஒருத்தர் மனதை ஏமாறுவார். இதை வயசுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கங்க. யாரையும் நம்பாதீங்க. சின்னவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், ஒரு 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும். குறிப்பாக பெண்கள் இப்போது தான் இழக்கக்கூடாததை இழந்து விட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய தன்மைகள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சில இடங்களில் பேசி விருச்சிகராசிக்காரர்களுக்கு 2015-16 பேசி கரெக்டாக 10 வருஷம் கழித்து என்கிட்ட சகோதரிகள் பேசினவங்கலாம் இருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நீங்கள் ராசி பலனில் சொன்னீங்க, எனக்கு சொன்னீங்க, அது அப்படியே நடந்ததுன்னுவாங்க. ஜென்மச்சனி நடக்கும்போது கண்கள் கட்டப்படும், மனசு இருட்டாயிடும், புத்தி வேலை செய்யாது. இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படியே ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு 30 வயசுகளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதே 30 வயது தாண்டியவர்கள் 40-50 வயது தாண்டியவர்களுக்கு அமோகமாக இருக்கும்.